இன்றைக்கு நாங்கள் தீர்த்த திருவிழாக்கு வந்திருக்கிறோம். ஆறுமுகனை வாழ்த்தி ஓம் ஓம் என்றொலிக்கின்ற தமிழ் 5 தங்க வாகனங்கள் வீதி உலா வந்தன. It has been very interesting. We've been here. நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. மிக அழகாக அந்த காவடியை ஆடி மக்களுக்கு வேண்டிய அருளை வழங்கி கொண்டிருக்கிறது. 10 வருஷத்துக்கு பிறகு நல்லிருக்குவாங்க. உயிரிலும் மேலாக நேசிப்பவர்கள் தமிழர்கள். வணக்கம் ரவுகளே, எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த தீர்த்த திருவிழாவானது நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையிலே ஈழ தேசத்தின் பெரும் சொத்து என்று சொல்லலாம். உலகில் வேறென்ற இடத்திலும் இல்லாத மாதிரி 5 தங்க வாகனங்கள் வீதி உலா வந்தன. அதே மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களை இந்த காணொளியில் சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். காவடிகள் பல வந்தன. ஓர் பெண் மிக அழகாக அந்த காவடியை ஆடியிருந்தார். அவ்வாறு பல சிறப்பம்சங்களை கொண்டு இந்த காணொளி இருக்க போது முழுமையாக பாருங்கள். இன்றைய தான் சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் தீர்த்த திருவிழாவானது மிக சிறப்பாக கோயிலுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனை கண்டு களிப்பதற்காக வந்த வண்ணமே உள்ளனர். காவடிகள் மற்றும் பல்வேறு வித்தியாசமான பல விடயங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்று நடைபெற்ற பல விடயங்களை நாங்கள் தொகுத்து பார்க்க போகின்றோம். உள்ளே 8 திக்கு பாலர்களுக்கான அந்த தீர்த்த அபிஷேகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு அந்த 8 திக்கு பாலருக்கான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. மேலதிக சிறப்பை தருகின்றது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டோ ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா. உலகமெங்கும் பரந்து வாழ்ந்து நெல்லைக்கந்தனுடைய மகோற்சவ பெருவிழாக்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற யூடியூப் தளத்தினுடைய அன்பான நேயர்களே, மதுரகவியினுடைய காலை வணக்கம். வரலாற்று சிறப்போடு இந்த உற்சவ பெருவிழாக்களை எல்லாம் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள். புலம்பெயர் நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே வாழ்பவர்கள் தங்களுடைய தாய் நிலத்திலே இருக்கிற தமிழ் நெல்லை பதியானுடைய உலக வேர்க்கோட்ட நாயகனுடைய மகோற்சவ பெருவிழா 2025ஆம் ஆண்டு அழகாக அற்புதமாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகநாதர் எல்லாம் நெல்லைக்கந்தனுடைய புகழ்பாடு பஞ்சதிபி முழங்க பார்வையுள்ளோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய பூலோக கைலாசத்திலே நேற்று இந்திர விழா நடைபெற்றது, தேர்திருவிழா நடைபெற்றது. அதே போல இன்றைக்கு தீர்த்தோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றெல்லாம் தொலைக்காட்சிக்கு முன்பாக வானலைகளிலே தரிசனம் செய்பவர்கள் உட்பிரகாரத்தில் இருக்கிற சண்முக தடாகத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெறுகிறது. சண்முக தடாகம் சரவணை பொய்கையாக காட்சி அளிக்கிறது. அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வள்ளியம்மன், தெய்வ யானையம்மன், சண்டேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அந்த சண்முக தடாகத்தினுடைய ஓரத்திலே தரிசனம் கொடுக்க வகுந்தவாச சிவாச்சாரியாருடைய தலைமையிலே ஒரு சிவாச்சாரியார் குழு அங்கே இணைந்து அட்டதிக்கு பாலுகர்களை எல்லாம் வந்தனை செய்து வழிபாடு செய்து தீர்த்தோற்சவம் தீர்த்தோம் 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 என்று சொல்லி நல்லூரில் தீர்த்தோற்சவம், பூலோக கைலாசத்தில் தீர்த்தோத்தவம், உலக வேர்க்கோட்ட நாயகனுடைய கோயிலே தீர்த்தோத்தவம். இன்றைக்கு மேற்குலக நாடுகளிலே இருந்து நல்லூருக்கு வர முடியவில்லையே என்ற ஏக்கமில்லை என்றால் இணையதளங்கள் யாவும், தொலைக்காட்சிகள், வானொலிகள் யாவும் இந்த செய்திகளை உங்களுக்கு காவி வருகிறது. ஆமாம், இந்த ஆலய முன்றல் இப்பொழுது பக்தி பரவசமாக காட்சி அளிக்கிறது. சைவ தமிழர்களுடைய உயர்ந்த விழுமியம், சைவத்தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அதை உயிரிலும் மேலாக நேசிப்பவர்கள் தமிழர்கள். ஆகவே அந்த பண்பாட்டோடு கலாச்சார விழுமியங்களோடு ஆடை அணிகலங்களோடு நல்லூருக்கு வந்து வழிபாடு செய்கிற மரபு நீண்ட மரபு, நீள நினைப்பதற்குரிய மரபு. ஆகவே அந்த வகையிலே பெருமான் இப்பொழுது வெளிப்பிரகாரத்துக்கு வரப்போகிறார். பஞ்ச கோபுரங்களிலும் இருக்கிற மணி
கண்டாமணிகள் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா என்ற சைவத்தமிழ் வாசகம் ஒலிக்க நெல்லை கந்தன் வெளிப்பிரகாரத்துக்கு வரப்போகின்ற அற்புதமான காட்சி. ஆமாம், அழகாக அற்புதமாக என்னுடைய ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரதம வர்ணனையாளர் சைவசித்தாந்த பண்டிதர் வர்ணனை கலாநிதி மதுரகவிகாரி எம்பி அருளானந்தன் ஆகிய யான் நினைந்து கொள்கிறேன். சகோதர ஊடகங்கள் ஆகிய தம்பியர் இந்த யூடியூப் தளங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறார். இன்று நிறைவு நாள், தீர்த்தோற்சவம், மாலையிலே கொடியிறக்கம், எல்லாவற்றையும் பாருங்கள். ஆமாம், இந்த வேளையில் என்னுடைய துணை வர்ணனையாளர் சுதுவை கணபதி. உலகளாவிய ரீதியிலே இந்த தெய்வீக நிகழ்வுகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும் அடியவர்களுக்கும் எம்பெருமானினுடைய அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அந்த வகையிலே அடியவர்களே, இன்றைய தினம் ஆவணி அமாவாசை தினத்திலே அற்புதமான நிகழ்வுகளாக அங்க சண்முக புஷ்கரணியிலே அந்த தங்கத் திருமேனியினுடைய நெல்லைக்கந்தனுடைய கலியுகவர்தனுடைய தமிழ் தலைவனுடைய தேவ சேனாதிபதியினுடைய அந்த அசுர மோட்சாதிபதியினுடைய தீர்த்தோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரகவி அவர்கள் கூறியது போல 6 கண்டாமணி கோபுரங்களும் ஆறுமுகனை வாழ்த்தி ஓம் ஓம் என்றொலிக்கின்ற தமிழ் மண்ணிலே இன்றைக்கு, அதாவது பூலோக கைலாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கந்தபுராண நாயகனுடைய அற்புதமான நிறைவான உற்சவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எம்பெருமான் பஞ்சமூர்த்திகளாக இன்றைக்கு அந்த தங்க திருமேனிகள் தங்க வாகனத்திலே வெளிவருகின்ற அற்புதமான உலக காட்சி. உலகத் தமிழர்களில் பெருமைப்படக்கூடிய ஈழத்தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இருந்து எங்களுடைய நல்லூர் என்று சொல்லி பெருமை கொட்டுகின்ற தமிழர்தம் ஏற்றி வைத்த திருவிளக்கு உலகளாவிய ரீதியிலே உன்னதமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நெல்லை நகரத்தினுடைய 4 புற வீதிகளிலும் சேவல் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. அந்த அற்புதம் நிறைந்த தெய்வீகமான ஆவணி மாதத்திலே எம்பெருமானுடைய தீர்த்தோற்சவம் இன்று நடைபெறுகிறது. அந்த வகையிலே இந்த காட்சிகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் கந்தனுடைய பேறு பெற்றவர்கள். அதனாலே அவர்களுடைய வாழ்வு தெய்வீக வாழ்வாக அமையட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். ஆமாம், நிறை மங்களமாக எல்லோரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். காலாதி காலமாக நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நல்லூரான் தர வேண்டும். அவனாலே முடியும், தமிழ் தலைவனாலே முடியும். ஆகவே ஆறுமுகத்தோடு அபயகரங்காட்டி நாறு மாலையோடு நலிந்தவரை காக்க வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடித்த முருகன் வேலை தாங்கி சண்முக பெருமானாக நேற்று தேரேறி வந்தான். நிச்சயமாக, நிரந்தரமாக, உண்மையாக, சத்தியமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் 25ஆம் ஆண்டிலே. ஆமாம், அழகாக அற்புதமாக ஆதவன் எழுந்து வருகிறான். பஞ்சமூர்த்திகளும் வெளிப்பிரகாரத்துக்கு வருகிறார்கள். ஆமாம், எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கென்ற கோஷம் எழும்புகிறது. நல்லூருடைய அனைத்து வீதிகளிலும் காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது. நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செய்ய காவடிகள் வருகிறது, பார்க்குடங்கள் வருகிறது, அடியெழுப்பு செய்கிறார்கள், அங்கே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆமாம், அழகாக பூலோக கைலாசம் தீர்த்தோற்சவத்துக்காக விழாக்கோலமாக காட்சி அளிக்கிறது. உலக தமிழர்களே, சைவ பெருமக்களே, பௌத்த மக்களே, இஸ்லாமியர்களே, முஸ்லீம் மக்களே, அனைவரும் சேர்ந்து வாருங்கள். இது ஒரு தாயினுடைய நாடு, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள். இந்த மண்ணிலே நிரந்தர தீர்வு பெற்றவர்களாக எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். எல்லாம் வல்ல நெல்லைக்கந்தன் எல்லோருக்கும் நல்ல கடாட்சத்தை செய்வான் என்று வேண்டி இந்த ஒளிபரப்பு சேவையை இன்னும் தொடர இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒளிபரப்பிலே இணைந்து கொண்ட தம்பியருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தீர்த்தம் முடிவடைந்து வந்து நிற்கின்ற அந்த காட்சி, குருக்கள் உட்பட அட்டதிக்கு பாலகர்களை சுமந்தவாறு ஒவ்வொரு குருக்களும் அந்த அட்டதிக்கு பாலகர்களை சுமந்த வண்ணம் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். நடுவில் அந்த வேலோடு முதலில் விநாயகர் வந்து கொண்டிருக்கின்றார். தங்க எலி வாகனத்தில்
ஒவ்வொரு சுவாமியாக வெளியால் வருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். உலகில் வேறெங்கும் இல்லாதவாறு ஒரே நேரத்தில் 5 தங்க வாகனங்கள், பல கோடி மதிப்பிலான அந்த தங்க வாகனங்கள் ஒரே நேரத்தில் வெளிவருகின்ற அந்த அற்புத காட்சி. தங்க மயிலிலே நல்லூரான் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். வளை குழல் முழக்கத்துடன் நடுவிலே முருகப்பெருமான் நீக்க ஏனைய சுவாமிகளும் அருகாமையில் நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். 5 தெய்வங்களும் ஒரே நேரில் நிற்கின்ற அந்த அற்புத காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகின்றோம். கஜவெள்ளி மகாவெள்ளி வருகின்ற அந்த அற்புத காட்சி. ஐந்து தங்க வாகனங்களும் மிளிர்கின்றது. நல்லூரின் பொக்கிஷங்கள் வெளிவந்திருக்கின்ற அந்த அற்புத அழகான காட்சி. சண்டேஸ்வரர் வருகின்ற அந்த காட்சி. ஒரே நேரில் 5 தங்க வாகனங்களும் நிற்கின்றன. கஜவெள்ளி மகாவலி அந்த தங்க எண்ணத்தில், முருகப்பெருமான் தங்க மயிலிலும்,
அதே போல் பெண்கள் தலையிலே கும்பங்களை சுமந்த வண்ணம் போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். ராஜகோபுரத்தை நோக்கி 5 சுவாமிகளும் வருகின்ற அந்த அழகிய காட்சி. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அந்த கஜவெள்ளி மகாவெள்ளி உற்சவத்தில் வந்து மிக அழகாக வந்து அந்த பாடலை பாடி நேர்காணலை வந்து நாங்கள் முதல்ல எடுத்திருந்தோம். இப்போ இந்த தங்கச்சியை கண்டுக்கிறோம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு இந்த தீர்த்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க? போன வருஷம் வந்தீங்களா? நாங்கள் இன்றைக்கு தீர்த்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இது 3வது தடவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நல்லூர் திருவிழாவில் நான் வந்ததுக்கு. இந்த வருஷம் கட்டாயமாக வருவேன். கட்டாயம் வருவேன். ஒவ்வொரு வருஷமும் வர்றேன்னு தீர்மானிச்சிருக்கீங்க. அடுத்த வருஷம் அந்த எதிர்பார்த்த மாதிரி அந்த பாடல் பாடுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து இந்த இசையை வந்து பயிலுறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து நான் கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன். சுவிஸ்லேயும் நான் வாய்ப்பாட்டு கற்றுக்கொள்கிறேன். ஓ, நல்ல விஷயம். அங்கே நீங்கள் படிக்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? நான் மேலதிகமாக எனக்கு எந்த வளர்ச்சிக்கு நான் கர்நாடக சங்கீதம் படிக்கிறேன். மற்றது பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கும் டீச் பண்ணுறீங்க? ஓகே, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய சேவை தொடரணுன்றதை வந்து நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தங்கச்சி, நீங்கள் உங்களோட கருத்து? நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்கே வாரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரது. இது 10 வருஷத்துக்கு பிறகு நல்லூருக்கு வரேன். 10 வருஷத்துக்கு பிறகு? அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு? உங்களை தான் கட்டாயம் கேட்கணும். முதலே 2 தடவை வந்திருக்கிறா. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது 10 வருஷத்துக்கு பிறகு? அம்மா இங்கே தான் வளர்ந்தவா. அப்போ இது அம்மாட எங்கே வளர்ந்து பிறந்து எங்கே வந்து கோயிலில் வந்து கும்பிட்றா வந்து இப்போ தான் பார்க்குறேன். அப்போ இது எங்களுக்கு இது எனக்கு நானும் கடவுள் பக்தி என்றபடியாக இப்போ சுவிஸ்லேயும் எங்களுக்கு கோயில்கள் இருக்குது. ஆனால் இது சுவிஸ்லேயும் இங்கேயும் பார்த்தா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட தேர்வலுக்கு நான் போகிறேன் நான். ஆனால் இங்கே கணக்கு ஆக்கள் இருக்கணும். அப்போ வடிவ கும்பலலாம். ஆனால் இந்த முறை கூட ஆக்குறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஒன்று கேட்குறேன். சுவிஸில் வந்து தமிழில் மந்திரன்னு சொல்கிற கோயில்கள் இருக்குது, போயிருக்கிறீங்களா? சிவன் கோயில். சிவன் கோயில். அதே கோயில் இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. அதை தான் கேட்டேன். நீங்கள் போயிருக்கீங்களா? நீங்கள் கோயில். சரி, அந்த கோயிலுக்கு போங்க. அது உண்மையாக நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். சரி, எங்களுடைய இந்த நேர்காணலை மேற்கொண்டவைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. நன்றி. தண்ணீர் பந்தல்கள் எல்லாவற்றிலும் காலை நேரங்களில் தேநீர் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது.
Hi. Hi there. How you doing? We're from Italy. It's been amazing. Like we've never been here. It's the first time in Sri Lanka. Yeah, it has been very interesting. We've been here for like 2 hours looking at that, and then we've seen the procession. Yeah. We met loads of people that were like keen on telling us about what was happening for us because obviously we know nothing about like Tamil culture. So it's been really good. Of course, we love food. We've just eaten now. Yeah, food The is crispy amazing. dosa. Yeah. Crispy Crispy dosa. dosa has been great. Yeah. Yeah. We're absolutely in love with like Sri Lankan cuisine. It's great. Spicy food, Yeah. we like it. Even if it's really hot, it's good. Yeah. What's your next plan? Next plan, tomorrow we come here again. Even the last day, we're gonna stay here, and then we have to Trincomalee. Yeah. Yeah, we're gonna do a little tour of your island for like about 3 weeks now. Yeah. You are a nice couple. Thanks a lot, man. I appreciate it. Thank you, guys. நல்லூர் அந்த கூட்டம் இது இங்கு 25வது நாள் நடைபெறுகின்ற அந்த சிறப்பு நிகழ்வாக தீர்த்த உற்சவம். அங்கே விநாயகர் பெருமான் எலி வாகனத்திலும் அதற்கு அப்பால் அங்கே அன்னபட்சி வாகனத்தில் 2 தேவியர்களும் அங்கே பச்சை குடை ஒன்று தேவியர் வந்து கொண்டிருக்கின்றார். நடுவிலே முருகப்பெருமான் மயில் மீது வந்து கொண்டிருக்கின்ற காட்சி மிக அழகாக இருக்கின்றது. அங்கே சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அங்கே தங்க நகைகள் எல்லாம் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. மஞ்சள் மலர் மாலைகளாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே மஞ்சள் குடை சூடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் சிவப்பு குடையிலே அங்கே வழிநாயகி வந்து கொண்டிருக்கின்றால். அதற்கு அப்பால் சண்டேஸ்வர பெருமான் நீல நிற குடை தாங்கி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை அல்லவா இந்த வேளை. ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீத்தன் தில்லை சிற்றம்பலத்தே கூத்தாடும் இவ்வானும் குவலயமும் என்று அங்கே மணிவாசக பெருமான் எங்களுடைய பிறவி புனிகளை எல்லாம் நீக்குவதற்கு இத்தகைய தீர்த்த வைபவங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆலயங்கள் தோறும் நடைபெறும் இந்த 5 நிகழ்வுகளும் ஆலயங்களின் வசதிக்கேற்ப அவருடைய நாட்கள் கூடி குறைவது. நெல்லையிலே 25 நாட்கள் விழா நடைபெறுகிறது. இது வடமாகாணத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் தமிழர்களினுடைய முக்கிய கேந்திர ஸ்தானமாகவும் தமிழருடைய வரலாற்றையும் சமயத்தையும் கல்வியையும் பொருளாதாரத்தையும் வளர்க்கின்ற ஒரு கேந்திர ஸ்தானம் தமிழருடைய இருப்பை பலப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். முன்காலத்திலே அங்கே சிங்கை பரவராஜசேகரனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயம் 250 ஆண்டுகளாக அங்கே தமிழ் மன்னர்களாலே ஆட்சி செய்யப்பட்டது. அதனை 6ஆம் பராக்கிரமபாகுவினுடைய தளபதி வந்து அதனை இடித்து தரமட்டமாக்கி பிறகு திருத்தம் செய்ததாக நாங்கள் வரலாறுகள் மூலம் அறிகிறோம். ஸ்ரீ சங்கபோதி புவனேகபாகு என்பவன் மீண்டும் அங்கே இந்த ஆலயத்தை கட்டி அதை புனரமைப்பு செய்ததாக அறிகின்றோம். அதற்கு அப்பால் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயருடைய காலத்தின் பிற்பகுதியிலே ரகுநாத மாப்பான முதலியாருடைய பரம்பரை டொன்சுவான் மாப்பான முதலியார் என்பவர் இப்பொழுது காணப்படுகின்ற இடத்திலே இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார். இந்த ஆலயம் இப்பொழுது 250 வருடங்களாக அந்த டொன்சுவான் மாப்பான முதலியாருடைய பரம்பரை என்பதாலே மிக கச்சிதமாக கண்ணியமாக அங்கே கட்டி வளர்க்கப்படுகின்றது. அங்கே சிறிய மட ஆலயம் இப்பொழுதும் இருக்கின்றது. ஆலயத்தின் வடபகுதியிலே அந்த ஆலயம் இப்பொழுது பிரம்மாண்டமாக உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் சரித்திரத்தை வெளிப்படுத்துவதாகவும் வரலாற்றை வெளிப்படுத்துவதாகவும் சமயத்தை வெளிப்படுத்துவதாகவும் தமிழ் மக்களுடைய சமூக வழிகாட்டுவதிலும் மிக முக்கிய பங்காற்றுகின்ற என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவ விழாவிலே இங்கே முருகப்பெருமான் அங்கே எல்லா மக்களுக்கும் நேற்றைய தினம் அவர்கள் இருந்த அந்த பாவங்களை எல்லாம் பேரிலே வந்து அளித்திருக்கின்றார். அதாவது அங்கே ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை எல்லாம் நேற்று தேரிலே வந்து அவைகளை எல்லாம் நீக்கி ஆன்மாக்களை சுத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைய தினம் அந்த ஆன்மாக்களுக்கு வேண்டிய அருளை வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை அல்லவா இந்த வேளை. எனவே எல்லா மக்களும் நாடும் நலம் பெற வேண்டும், எல்லோரும் நீடு வாழ வேண்டும், சகலரும் சகல சௌவாக்கியங்களையும் பெற்று அங்கே வாழ்வாங்கு வாழ முருகப்பெருமான் எல்லோருக்கும் வழிகாட்டுவார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அங்கே
நாளும் விரதம் இருந்து இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து வழிபடுகின்ற அற்புதமான அந்த கூட்டத்தை, மக்கள் கூட்டத்தை காண்கின்றோம். இந்த முறை அங்கே தென்னிலங்கை பகுதியில் இருந்தும் பல அன்பர்கள் வந்து வழிபடுகின்றார்கள். அங்கே ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பலர் வந்து வழிபடுகின்றார்கள். ஆலயத்தின் வழிபாட்டுக்காக புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எல்லாம் இந்த முறை வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மக்கள் எல்லோருக்கும் அங்கே இன்றைக்கு அற்புதமாக முருகப்பெருமான் இப்பொழுது வடக்கு வீதியில் அருளை வழங்கியிருக்கிறார். கொம்பு வாத்தியங்கள், குழல் வாத்தியங்கள், அங்கே கற்பூர சட்டிகள், அங்கே ஆறு தீப்பொறிகளாக உதித்த அந்த விடயத்தை வெளிப்படுத்துவதாக அது இருக்கின்றது என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். அங்கே அட்டதிக்கு பாலியர்களை இன்றைக்கு அந்தன சிவாச்சாரியார்கள் தங்களுடைய தலைகளில் சுமந்து வருகின்ற காட்சியும் அற்புதமாக இருக்கின்றது. இவர்கள்தான் ஆலயத்தை சுற்றி அங்கே காவல் காத்து வருபவர்கள். வைரவரை கட்டியிருக்கு, அவரை நாளைக்கு வைரவருக்கு சாந்தி செய்து அவரை அவிழ்த்து விடுவார்கள். ஆகவே அந்த வைரவ சாந்திக்கு பிற்பாடு இந்த ஆலயம் அங்கே வைரவருடைய பாதுகாப்பில் விடப்படும் என்ற செய்தியை நாங்கள் தெரிகின்றோம். இப்பொழுது அட்டதிக்கு பாலகர்கள் இவ்வளவு நாளும் காலையும் மாலையும் ஆலயத்தை சூழ வந்து அடியவர்களுக்கு பாதுகாப்புகளை கொடுத்து முருகப்பெருமானுடைய அந்த ஊர்வலத்துக்கும் பாதுகாப்பு வழங்கிய அந்த தெய்வீக காட்சி இந்த நல்ல இலையே நடைபெறுகின்றது என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். ஆகவே இப்பொழுது தங்கமாக ஜொலிக்கின்ற அழகு முருகன் அல்லவா அவன், அழகன் முருகன் என்று சொல்வார்கள். அத்தகைய முருகப்பெருமான் அங்கே மயில் மீது தன்னுடைய வாகனத்திலே இவந்து வருகின்ற காட்சி அற்புதமாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நல்லூர் பெருமானுடைய இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற நிகழ்விலே அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் மிக கச்சிதமாக அந்த விழாக்களை நடத்தி வருவார்கள். ஆலயத்தினுடைய நிர்வாகம், ஆலயத்தினுடைய அந்த தர்மகர்த்தாக்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அங்கே யாருடனும் சீறி சினக்காது அவர் இத்தனை லட்சம் மக்களையும் நாளாந்தம் அவர்கள் வழிபடுத்தி வருகின்ற காட்சி அற்புதமானது. யாழ் குடாநாட்டு மக்களை வழிபடுத்துவதிலே மிக முக்கிய காத்திரமான பங்கை நெல்லை கந்த சுவாமி ஆலயம் அங்கே பணிபுரிகின்றது, கடமையாற்றுகின்றது, அதனுடைய திருவிரலை வாரி வழங்குகின்றது என்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இப்பொழுது எமக்கு அருகாமையில் அண்மித்த பகுதியிலே பெருமான் தேவியருடன் வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். அந்த வகையில் அழகிய மஞ்சள் குடையின் கீழ் அங்கே மஞ்சள் மலர் மாலைகள், அங்கே தங்க ஆபரணங்கள் நிறைவாக அங்கே பூட்டப்பட்டிருக்கின்றது. நல்லையிலே தான் தங்க ஆபரணங்கள் பூட்டிய முருகப்பெருமானை காணலாம். இலங்கையிலே, கதிர்காமத்திலே, மண்டூரிலே, சந்நிதியிலே, மாவட்டபுரத்திலே பல முருகனாலயங்கள் இருந்தாலும் இந்த நல்லை வந்து மிக சக்தியும் ஈர்ப்புத்தன்மையும் கூடியது. ஏனெனில் இந்த பகுதியிலே தேரடியிலே பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். யோகர் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், குடை சுவாமிகள் என்ற பல சித்தர்கள் வாழ்ந்த பகுதி இந்த நல்லை பகுதி, தேரடி பகுதி. எனவே அங்கே சித்தர்கள் வாழ்ந்து அதிகமான சக்தியை வெளிப்படுத்திய காரணத்தினாலே இன்னும் வலுவாக அங்கே நல்லையினுடைய முருகப்பெருமானுடைய அந்த சக்தி மிகுந்திருக்கின்றது. எத்தனை ஆயிரம் அடியவர்கள் நிதமும் வந்து தங்கள் கரங்களாலே நெஞ்சிலே தலையிலே கூப்பி வழிபடுகின்றார்கள். அவர்களை எல்லாம் வேண்டிய வரங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் நல்ல முருகப்பெருமான். அதனாலே தான் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தெல்லாம் பல ஆயிரம் அடியவர்கள் இந்த பகுதியை நோக்கி வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே தத்துவ சிறப்பு, சமய சிறப்பு, சமூக சிறப்பு, பொருளாதார சிறப்பு, தமிழருடைய இருப்பை பலப்படுத்தும் சிறப்பு என்று பல்வேறு சிறப்புகளை நாங்கள் நல்லை கந்தவேட்பெருமானுடைய ஆலயத்தை ஒட்டி வளர்ச்சி அடைவதை நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய பல 4 வீதிகளிலும் மடங்கள் தங்களுடைய ஆதீனங்கள் தங்களுடைய கடமைகளை புரிகின்றன. நிதமும் தண்ணீர் பந்தங்கள், அன்னதானங்களை கொடுக்கின்றன. அங்கே நடனக்கலைகள், ஓவியக்கலைகள், நாட்டியங்கள், சங்கீத கச்சேரிகள், நல்ல ஆதீன மண்டபம், அங்கே துர்கா மணிமண்டபம், ஏனைய 63 நாயனார் மண்டபம் என்று பல மண்டபங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிதமும் நடக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். ஆகவே நாவலருடைய பணி மகத்தானது. நாவலர் மண்டபத்திலேயும் பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடைபெறும். ஆண்டாண்டு காலமாக நல்ல நகர் நாவலர் இருந்திலரேல் சொல்லு தமிழங்கே சுருதியங்கே என்று அங்கே அற்புதமாக நல்லை நாவலரை பாடியிருக்கின்றார்கள். முன்னர் காலத்திலே சைவ சமயத்தையும் தமிழையும் அழிக்க முற்பட்ட கிறிஸ்தவத்தில் இருந்து இந்த தமிழ் மக்களை பாதுகாத்த பெருமையும் சிறப்பும் அங்கே நாவலர் பெருமானுக்கு உண்டு. அந்த வகையிலே நாவலருக்கும் அங்கே வீதியிலே அங்கே மடம் அமைத்திருக்கின்றார்கள். அங்கே வழிபாடுகள் நித்தம் நடைபெறுகின்றது. பல நூல்களை எல்லாம் அங்கே மலிவாக விற்பனையிலே செய்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தியையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே எல்லா மக்களும் இங்கே நல்ல
அல்லே பாருங்கள் அதிகமான தொண்டர்கள் அங்கே சிவப்பு நிற அங்கே துவாய்களை அந்த எல்லாம் அணிந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் அங்கே நிதமும் ஆலயத்துக்கு வந்து தொண்டுகளை ஆற்றுகின்ற அன்பர்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அவர்கள் தங்கள் கடமைகளை நேரம் தவறாது அங்கே புரிவதால் தான் அங்கே மக்கள் எல்லோருக்கும் அங்கே பெருமானுடைய திருவருளை கிடைக்கிறதுக்கான சக்தியை நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லா மக்களும் நலன் பெற்று எல்லோரும் நீடுகுழி வாழ்க வேண்டும். நாட்டிலே வறுமை பஞ்சம் பசி நீங்க வேண்டும். அரசியல் நெருக்கடிகள் குறைய வேண்டும். மழை நன்றாக பெய்ய வேண்டும் என வேண்டி அடுத்த ஆண்டு நாங்கள் இந்த 25 நாட்களும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தருவோம் என்று முருகப்பெருமான் திருவருள் பாலிப்பார் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் கனகவாதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். அம்மா அவரால் காவடி ஆடுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மனது வைக்கும் முத்துமாரி நாங்கள் வெற்றி கொடி காட்டுகிறோம் முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எங்களை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எங்களை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி. அம்பிகையே பெரிய நம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமத்தார், நம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமத்தார், நம்மை ஆள வந்து கோயில் கொண்ட ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் இந்த காவடி ஆட்டத்தை ரசித்து கொண்டு நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த இந்த காவடியானது எல்லோராலும் முருகனுக்காக இன்றைய தினம் ஆடப்பட்டு வருகின்றது. அங்கே முருகப்பெருமான் வாசலை நோக்கி நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சி நடைபெறுகின்றது. நேர்த்தியான முறையிலே நின்று அந்த தேவாரங்களை முருகப்பெருமான் வருகின்ற வீதியோரங்கள் எல்லாமே பாடி வருகின்ற அந்த அற்புத காட்சிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஐந்து சுவாமிகளும் வாசலுக்கு வந்து நிற்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று எங்களுடைய வீடியோவில் வந்து இவர்களை நேற்றைய தினம் இவரை காணொலி எடுத்திருந்தோம். அவர் அந்த ஆர்வமாக நேற்றைக்கு வந்து இன்றும் அந்த முருகனை தரிசிப்பதற்காக வந்து புகைப்படங்கள் மற்றும் தரிசிக்கின்ற அந்த ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இவர் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு பெண். மயிலாக நாம் மாற வேண்டும்
என்ற அந்த அழகான ஒரு பாடலோடு முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொண்டர்கள் அவ்வளவு நேர்த்தியாக காவி செகின்றார்கள். எந்த ஒரு ஆட்டாசையும் இல்லாமல் 5 வாகனத்தையும் திருப்புகின்ற இடமாக இருந்தாலும் சரி, ஏனைய இடங்களாக இருந்தாலும் சரி, நேர்த்தியாக எதுவித ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் சாமியை காவி சிறப்பாக முடித்திருக்கின்றார்கள். இது ஒரு பாராட்டுக்கு உரிய ஒரு விடயம். ஐந்து சுவாமிகளும் அழகாக கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியோடு இந்த தீர்த்த திருவிழாவானது நிறைவு பெறுகின்றது. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.